அனைவருக்கும் வணக்கம். ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்த ஒரு நாளின் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பா நாகரிகத்தை சிந்துவெளி நாகரிகம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நூற்றாண்டு நாள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளில் நமது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நொய்யல் நதியை அதை பற்றி ஒரு ஆவணப்படம் வெளியிடுவதில் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கு நொய்யல் நதி கெட்டு போனதற்கான என்ன காரணம் என்று 3 காரணங்களை அதில் அடங்கியிருக்கிறார்கள். ஒன்று சாயக்கழிவு நீர், ஒன்று திடக்கழிவு, வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள், இதெல்லாம் நொய்யலை கெடுத்துவிட்டது என்று மிகவும் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு பல்வேறு சமூக அமைப்புகள், தொழில் அமைப்புகள் எல்லாம் நொய்யல் நதியை சீரமைப்பதற்காக அது கெட்டு போனதை பாவத்தை தீர்ப்பதற்காக சில முயற்சி எடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த வடத்துப்பாளையம் விவசாயிகள் சொல்வதற்கு நம்மிடம் அவர்களுடைய கேட்கிற கேள்விகளுக்கு நம்மிடம் பதில் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அவருடைய கண்ணீரும் கம்பளையுமாக இன்னும் நாங்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய விவசாயம் கெட்டு போய்விட்டது, எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று அந்த கேட்கிற கேள்விகளுக்கு நமக்கு பதில் இல்லை. சமூகத்தை, இந்த ஆற்றை மேலும் மேலும் மீண்டும் சுத்தரிக்க வேண்டும் என்ற சமூக பொறுப்புணர்வோடு அக்கறையோடு இன்னும் வேகப்படுத்துவதற்காக இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே புகழ் அவர்களுக்கும் காணப்பிரியா அவர்களுக்கும் அந்த அவருடைய குழுவினருக்கும் உண்மையிலேயே விருந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஏற்கனவே சொன்னதை போல யாரை குற்றம் சாட்டுவதற்கல்ல, யாரையும் குற்றம் சாட்டுவதற்கல்ல, இது எல்லா மக்களிடத்திலும், எல்லா மாணவர்களிடத்திலும், கல்லூரி மாணவர்களும் போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான ஆவணப்படம். வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.